எங்களிடம் சன் டைரக்ட், ஏர்டெல், டாடா ஸ்கை, டிஸ்டி மற்றும் வீடியோகான் டிடிஹெச் ஃபுல் செட்டாகவும், சன் டைரக்ட், ஏர்டெல், டாடா ஸ்கை, டிஸ்டி மற்றும் வீடியோகான் டிடிஹெச் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மட்டும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள். இதில் உங்களுக்கு ஜியோ டிவி, லோக்கல் டிவி, இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும். இந்த பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ்DTH.com மற்றும் இந்த மொபைல் நம்பரில் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்ககிட்ட நீங்க வாங்கிக்கலாம். தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் இன்னும் தமிழ் DTH வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா? இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும். நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம். இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பொதிகை சேனலானது அஃபிஷியலாக ஹெச்டியில் லான்ச் ஆயிடுச்சிங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதிகை சிக்னலை எப்படி பிடிக்கிறது, எப்படி பார்க்குறது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். இது இன்சர்ட் 3A4Bன்ற சேட்டலைட்டில் வருது. ஸோ இந்த சிக்னலை நீங்கள் பிடிச்சா மட்டும்தான் இந்த சேனலை பார்க்க முடியும். ஸோ இந்த டிஷ்ஷோட அலைன்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. சன் டைரக்ட்லேருந்து லைட்டாக விலகி வரும். இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 93.5. ஸோ இதில் வச்சு நீங்கள் சிக்னல் பிடிச்சிங்கன்னா கம்பல்சரி வந்துடும். ஃப்ரீக்வன்சி நம்பர் இந்த வீடியோக்கு கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட பொசிஷன், போல்ட்டு பொசிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட குத்து மதிப்பாக இந்த மாதிரி வச்சாலே உங்களுக்கு இம்மிடியேட்டாக சிக்னல் லாக் ஆகும். அதே மாதிரி இந்த சிக்னலானது, அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி நம்பரானது உங்கள் மீட்டரில் இருக்காது, தனியாக சேவ் பண்ணணும். ஸோ எல்என்பியோட பொசிஷனை பாருங்கள். எல்என்பி ரொம்ப கீழேயும் இல்லாமல் ரொம்ப மேலேயும் இல்லாமல் அந்த நடுவில் இருக்கணும். ரைட் சைடில் நடுவில் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கு சிக்னல் பிடிக்கும்போது இது மாறுபடலாம். ஸோ ஓவராலாக இந்த டிஷ்ஷோட பொசிஷன் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும். தெளிவாக காட்டியிருக்கேன் பாருங்கள். அடுத்ததான் மீட்டரில் இதோட ஃப்ரீக்வன்சி டீட்டெயில்ஸ் மற்றும் சிக்னல் எவ்வளோ வருது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். சேட் செட்டிங்ஸில் நான் புதுசாக சேட் 91 சேவ் பண்ணியிருக்கேன். இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 93.5 ஈஸ்ட்டு. யூனிவர்சல் எல்என்பியில் யூனிவர்சல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ரீக்வன்சி 9750, ஹை ஃப்ரீக்வன்சி 10600, டிபி நம்பர் 1ல் வச்சுருக்கேன். ஏன்னா ஒன்று தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 11050, சிம்பிள் ரேட் 30,000 நீங்கள் கொடுத்துக்கணும். அதுக்கடுத்ததாக பொலாரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். வெர்டிக்கலில் கொடுக்கணும். 22K ஆட்டோ, மற்றதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கும். கீழே 18/13 வோல்ட் கன்ஃபார்மாக ஆன் பண்ணணும். அடுத்ததான் இந்த சேட்டலைட்டில் எவ்வளவு பாயிண்ட் நான் சிக்னல் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். 67 பாயிண்ட்டு சிக்னல் குவான்டிட்டி நான் பிடிச்சிருக்கேன். ஸோ ரொம்பவே அதிகம். 73, 74 பிடிச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். எனக்கு எங்கள் ஏரியாவுக்கு 67 தான் கிடச்சிது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பாருங்கள். இந்த சேனல் இப்போ வந்துரு சைடில் பாருங்கள் டிடி தமிழ் ஹெச்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேனலை டேரெக்டாக யூடியூப்பில் காட்ட முடியாது. அந்த மாதிரி காட்டினா பிரச்சனையாயிரும். அதனால் உங்களுக்கு வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் காட்டுறேன். நான் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த சேனலை ஃப்ரீயாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர் நேம் நோன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட்டோட சேனல். அடுத்ததாக எஸ்ஐடி பார்த்தீங்கன்னா 2314, சேட்டலைட் இன்சர்ட் 3A4B, டிரான்ஸ்பாண்டர் 11050, வெர்டிக்கல் 30,000 சிம்பிள் ரேட்டு. சேனல் ஐடி S2314, V5314, A6314, ரெசல்யூஷன் 1920 × 1080, அதாவது இது வந்து ஹெச்டி ரெசல்யூஷன். ஆக்ஸ்பர்ட் ரேட்டியோ 16:9. நெட்வொர்க் எதுவும் கிடையாது. இது ஒரு FTA சேனல் லிஸ்ட்டில் வருது. இந்த சேனல் கூடிய சீக்கிரம் அனைத்து விதமான DTH மற்றும் கேபிளில் வரும். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இப்போ சன் டைரக்ட், ஏர்டெல், டாடா ஸ்கை, டிஸ்டி மற்றும் வீடியோகான் டிடிஹெச் இந்த மாதிரி பெய்டு DTH நீங்கள் எடுத்திங்கன்னா கம்பல்சரி இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வராது. ஏதோ ஒரு பேக்கேஜில் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீ சேனலாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பட் நான் இந்த வீடியோவில் சொன்ன ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி பிடிக்கும்போது எப்பயுமே இந்த சேனல் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ டிடி தமிழ் ஹெச்டியோட லோகோவை பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே இந்த சேனல் நான் பார்த்தேங்க. ரொம்ப கிளியரன்ஸாக இருக்குது. பாட்டெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டெக்னீஷியன் அல்லது நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ டிஷ் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக இந்த சேனலை பாருங்கள். டிடி ஃப்ரீ டிஷ் யூஸ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க எல்லாருமே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் பார்க்குறது தனியாக ஒரு பாக்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா வகையான MPEG-4 HD சப்போர்ட் பண்ணக்கூடிய பாக்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்காக ரொம்ப எஃபெக்ட் எடுத்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.